கொஞ்சம் நில்லுமா. யாருமா நீ? கொஞ்சம் நில்லுமா. நில்லுமா. எங்கேம்மா போறீங்க? மினிஸ்டரை பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். யார் நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யாரா இருந்தா என்ன? பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கான உங்க மினிஸ்டர் இருக்காரு. நாங்க பப்ளிக், எங்க பிரச்சனையை சொல்லி அவர்கிட்ட நாங்க உதவி கேட்கணும். சார் கொஞ்சம் வர சொல்லுங்க சார், ப்ளீஸ். ப்ளீஸ் சார், போய் சொல்லுங்க சார். உன் ஏரியால வார்டுல எல்லா வேலையும் கரெக்டா பாத்துட்டியா? பாத்துட்டேங்க ஐயா. கட்டாயம் உனக்கு தானே ஓட்டு போடுவாங்க. ஆமா ஆமா. அடுத்து என்னையா? வெளியில உங்களை பார்க்கணும்னு 4 பேர் வந்திருக்காங்க. யாரு? தெரியலையா, பப்ளிக்னு சொல்றாங்க. ஏதோ பிரச்சனையா? உங்களுடைய உதவி வேணுமா? இங்க நானே உதவி கேட்கிற இடத்துல தான் இருக்கேன். என்கிட்ட என்ன கேட்க போறாங்க? வெயிட் பண்ண சொல்லியா? ஏதோ அவசரம்னு நினைக்கிறீங்க. யோ, சொன்னா கேட்க மாட்டியா? என்ன அவசரம்? என்ன பாக்குறதுக்கு எத்தனை விஐபிங்க வெயிட்டிங்ல இருக்காங்க தெரியுமா? சாதாரண பப்ளிக். அவங்க சொன்ன உடனே நான் பாத்துணுமா? போய் வெயிட் பண்ண சொல்லியா? சரிங்க ஐயா. இந்த பாருங்க, அந்த முனுசாமி கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. அடுத்த எலெக்ஷன் இப்பவே தயாராயினா? சரிங்க ஐயா. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. உடனே எல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும்? மீட்டிங் முடிஞ்ச உடனே பார்க்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார், ரொம்ப எமர்ஜென்சியான விஷயம். உடனே மினிஸ்டரை பார்க்கணும். சார் ப்ளீஸ் சார், அவர்கிட்ட சொல்லுங்க. சொன்னா புரியாதா உனக்கு? அவர் முடியாதுன்னு சொல்றாருமா. முக்கியமான வேலையில இருக்காருமா. டெல்லியில இருந்து முக்கியமான ஆபீசர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்கை கட் பண்ணிட்டு உங்களை வந்து பாப்பாரா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. சார், இது ஒரு உயிர் பிரச்சனை. எந்த உயிர் பிரச்சனையா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ரொம்ப அவசரம்னா வேற யாரையாவது போய் பாருங்க. தமிழ், இந்த அரசியல்வாதிகளே இப்படித்தான். அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம காலை பிடிப்பாங்க. இதே நமக்கு ஒரு அவசரம்னு வச்சுக்கவே, யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண வைப்பாங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த அரசியல்வாதிகளும் திறந்து போறது கிடையாது. தப்பான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கும் மக்களும் திறந்து போறது கிடையாது. இதெல்லாம் தலையெழுத்து.